இன்றைக்கி டாபிக் என்னென்னா கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? கொலஸ்ட்ராலுங்கிறது அனிமல்ஸில் மட்டும் இருக்கிற ஒரு கண்டென்ட். அனிமலில் இது ஒரு ஸ்டெரால்னு சொல்கிறாங்க. ஸ்டெரால் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஸ்டீராய்டு ஆல்கஹாலுங்கிறது தான் இதோட அர்த்தம். ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. ஆல்கஹால்னால் OH கண்டென்ட், அது கூட ஒரு ஸ்டீராய்டு அட்டாச் ஆகிருக்கிறது. இதுதான் கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் சாலிட் ஆல்கஹால் ஃப்ரம் பைல்னு சொல்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும், அது கூட ஒரு ஸ்டீராய்டு கண்டென்ட் ஆட் ஆகிருக்கும். இந்த 1 2 3 4 5 இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கொலஸ்ட்ராலுங்கிறது எல்லோ கலரில் இருக்கும், சாலிடாக இருக்கும். இது பேசிக் எஸ்டிமேஷன், நம்ம பிளட்டில் எந்த அளவுக்கு சப்ளை இருக்கும், எனர்ஜி இருக்கணும், அந்தந்த ஒரு ஆர்கனுக்கான எனர்ஜி எவ்வளோ சப்ளை இருக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது இதுதான். இதுக்கு 2-3 டெஸ்ட் மெத்தடில் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தோம்னாக்கா, இந்த கொலஸ்ட்ரால் ஹார்மோன்ஸ்க்கு தேவையான பவரை தருது. ஸ்டீராய்ட்ஸு, விட்டமின் டியும் ஒரு கொலஸ்ட்ரால் தான், அது ஒரு ஹார்மோன் தான். பைல் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பைல் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேருந்து வர இந்த பைல் ஸ்டோனா, அதுக்கு பேர் என்னது, பித்தப்பைன்னு சொல்லுவோம்ல, அந்த பித்தப்பையில் வரது தான் பைல் சால்ட்டு. இந்த சால்ட் இது லிவருக்கு கீழே இருக்கும். இது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த சால்ட்டு ஸ்டோனாக மாறிடும். அட்ரினோ கார்டிக்கல் ஹார்மோன்ஸுங்கிறது அட்ரினல் சம்மந்தப்பட்டது. இதயத்துக்கும் நம்மளோட பேசிக் ஃபங்க்ஷனுக்கும் தேவையான ஒரு ஹார்மோன். ஓகேவா? அடுத்து லிப்போ ப்ரோட்டீன்ஸை பற்றி ஒரு டாபிக் இருக்குது. இது என்னன்னாக்கா, இதுதான் ஒரு ப்ரோட்டீன் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரோட்டீன் மாலிகுலுங்கிறது ஒரு அவுட்டர் லேயர் ஏ லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஒரு ஜிபிஎஸ் மேப்பு மாதிரி. இதில் ஃப்ரீ கொலஸ்ட்ரால்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். இந்த ஃப்ரீ கொலஸ்ட்ரால்ஸ் என்னன்னாக்கா ட்ரைக்ளிசரைட்ஸ் தான். இப்போ இந்த ட்ரைக்ளிசரைடுங்கிறது எனர்ஜி சோர்ஸ். இதை ஒரு பேக்கேஜாக பண்ணி ஏ லிப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு லிப்பிட் செல் ஸ்ட்ரக்சரில் இது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த லிப்போ ப்ரோட்டீன்ஸை பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, இந்த பிளட் வெசல்ஸ், இந்த இடத்துல இருக்கிற இது ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். எப்படி இருக்குனாக்கா இப்படி இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எலாஸ்டிக் தன்மை இருக்கணும். அந்த தன்மை இல்லைன்னா இந்த இடம் ரொம்ப ரிஜெக்ட் ஆகிரும். ரிஜெக்ட் ஆகிறப்போ இதில் ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும், பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் செல்ஸை இந்த வாலோட அட்டாச் பண்ணிடும். அட்டாச் பண்ணுறதுனால அந்த சால்ட்டு, அந்த குளுக்கோஸ் செல்ஸ் அந்த வாலை அரிக்கும், இல்லைனாக்கா டேமேஜ் பண்ணும். டேமேஜ் பண்ணுறப்போ அங்கே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த அயான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏ லிப்போ ப்ரோட்டீனை இந்த செல்ஸோடு அட்டாச் பண்ணி விட்றோம். எப்படின்னா, ஒரு செருப்பு போட்டு போயிட்டே இருக்கும், சடனாக அந்த இடத்துல ஒரு தார் இருக்கும், அந்த தாரில் போய் நம்ம அட்டாச் பண்ணாலும் அட்டாச் ஆகிடும். இந்த அட்டாச் ஆனதுனால இது படிஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ப்ரோட்டீன் இன்னொரு ப்ரோட்டீன் கூட தான் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி ஒரு கட்டத்தில் இது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரோட்டீன் செல்ஸு டேமேஜ் ஆகிறதுனால இதில் இருக்கிற ட்ரைக்ளிசரைட்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஒரு முட்டை கொண்டு போகிறேன், முட்டை உடஞ்சிருச்சு, அதுக்குள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரிலீஸ் ஆகிப்போச்சு. இப்போ ரிலீஸ் ஆன ஃப்ரீ ட்ரைக்ளிசரைட்ஸ் பிளட் லெவலில் ஜாஸ்தியாகும். இந்த பிளட் லெவலில் ஜாஸ்தியாகிறதுனால தான் நமக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ் ஜாஸ்தியானாக்கா ஹை கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இந்த ஹை கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் போகிற இடம் எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பேசிக் யூசேஜ் என்னென்னா, ட்ரைக்ளிசரைட்ஸ் ப்ராப்பர் பேக்கேஜிங்காக டெலிவர் ஆகி அந்த பர்டிகுலர் ஆர்கனோட, இப்போ ஒரு லிவர் இருக்குது, லிவர் ஐக்கு அனுப்புது, இல்லைன்னா லிவர் கணையத்துக்கு பேன்க்ரியாஸ்க்கு அனுப்புது, இல்லை இதயத்துக்கு அனுப்புது, இல்லைன்னா ஸ்டொமக்குக்கு அனுப்புது, ஒரு ஆர்கனுக்கு அனுப்புது அப்படின்னாக்கா, கிட்னிக்கு அனுப்புதுன்னா அந்த கிட்னிக்கு தேவையான, அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் கொடுக்கும். ஆனால் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் பிளட் சப்ளையில் எக்ஸஸாக க்ளோஸ் ஆகிறதுனால
அந்த ஆர்கனுக்கான எனர்ஜி சப்ளை கிடைக்காம போய் அது பிரச்சனையாயிரும்.